ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய 2013 அந்த கொஷின் பேப்பரில் இருக்க தமிழ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா, உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழு கூற்றிருக்கை. திருவெழு கூற்றிருக்கை. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையில் எண்சான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியார். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியார்க்கு நல்லார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலை களப்பட்ட இடம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வ.ரா. பொருந்தாத இணையை தேர்க. இந்த மையும் மேம்பாடும் மட்டும்தான் மேட்ச் ஆகலை. மீதி எல்லாமே மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? வல்லிக்கண்ணன். வெப்பத்தடுகளத்து வேலங்கராயிரமும் கொப்பத் தொருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல். செய் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. மீதி எதுவுமே ஒழுங்காக ஃபார்மாக இருக்காது. இதுவுமே அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான். எல்லாத்தையுமே நாலுமே படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு எது கரெக்டாக ஃபார்ம் ஆகி வருதோ அதை வந்து நம்ம கரெக்டுன்னு பண்ணிடணும். இறப்பு நிகழ்வெதிர்வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. விடைக்கேற்ற வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்னு கேட்டால் தான் அந்த ஆன்சர் வரும். பொருந்தாத இணையை கண்டறிக. சலவர்னா நல்லவர் இல்லை. மீதி எல்லாமே மேட்ச் ஆகுது. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. வேர்ச்சொல் வந்து பற்று. நான்மணி மாலை என்ன சொற்றொடர் குறிப்பது? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாட. வல்லை என்பதன் பொருள். வல்லைனா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டாதான் வல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மானுட பிறப்புனுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். ஆர்பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை. பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது? இதில் மோனை, இயைபு, கீழ்கதுவாய் மோனை எல்லாமே இருக்கு. இந்த சீர்முரண் மட்டும் இல்லை. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே இலக்கணம் வந்து நல்லா படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும்.
திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றாவிடில் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி. ஆ. பெ. வி. தெண்டனிட்டது வள்ளுகீர் திண்டிறல் புலியே. இத்தொடரில் திண்டிறல் என்னும் சொல்லிற்கு உறுதியான அப்படின்னு மீனிங். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடுனா சூரியன் மறையும் நேரம். கா அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. காத்தல் அப்படிங்கிறது தான் தவறான பொருள். மீதி எல்லாமே கா அப்படின்னா அரசன், மயில், காற்று. சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். சலவர்னா டிசைட்ஃபுல் பர்சன். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? காங்காச்சாப்படி வரிசைப்படுத்தணும். சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயப்பாட்டு வினை அப்படின்னாவே பட்டது அப்படின்னு முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எடுத்து நம்ம எழுதிடலாம். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர் சொல்லை கண்டறிக. பரிந்து வெறுத்து. மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மருதம். பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனம்மிகள் என்னும் விதிகளின்படி புணராதது செங்கடல். பொருந்தாத இணையை கண்டறிக. பெருஞ்சித்திரனாரும் தமிழ் சோலையும் மட்டும்தான் பொருந்தலை. பொருந்தும் இணை சண்டையும் வயலும். அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? மாணிக்க வாசகர். என்றுமுள தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? கம்பர். பதிதொரு புயல்புள்ளி தருமணி பனைதரு பருமணி பகரானெர். தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் மேகம். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? மா விலங்குதான் சரியானது. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாதநூல் எது? நீலகேசி. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ராஜாஜி.